அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருத்தணிகை முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமான் கோபம் தணிந்து அருள் தரும் தரம் என்பதால் திருத்தணிகை என்று ஆனது. திருத்தணியில் சூரசம்ஹாரம் விழா நடைபெறுவதில்லை. முக்கியமாக கோபம் கொண்ட முருகராக இங்கு காட்சி தருவதே இல்லை. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5வது படையாக இருப்பது திருத்தணிகை. திருத்தணி முருகப்பெருமானின் கோவில் சிறப்புகளாக கண்ணாடியில் வள்ளலார் முருகப்பெருமான் தரிசனத்தை கண்டு அருள் பெற்றார் என கூறப்படுகிறது. அங்கு முருகன் பெருமான் அவர்கள் திருத்தணிகை முருகப்பெருமான் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவருட்பா நூலில் சீர்கொண்ட கடவுளான ஆறும் என்ற பாடலில் முருகப்பெருமான் திருப்பருள் தரிசனம் பெற்ற அற்புதத்தை வள்ளலார் அவர்கள் கூறுகிறார்கள். கர்நாடக சங்கீத மேதங்களில் ஒருவரான முத்துச்சாமி சீச்சாரார் ஒருமுறை திருத்தணி வந்தார். மெய்மருந்த உள்ள முறையை முருகப்பெருமானை வணங்கி துதித்து பாடல் பாடி கொண்டிருந்த போது 6 முருகப்பெருமானை ஒரு சிறுவன் வடிவில் வந்து ஒரு கற்கண்டை தீட்சதர் வாயில் போட்டதாகவும் அன்று முதல் இவர் அற்புத கீர்த்தனைகளை பாட ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. பாரம்பொருள் முருகப்பெருமான் கோபம் தணிந்து அருளும் தளம், அதாவது அருளும் கோவில் என்பதால் திருத்தணிகையில் சூரசம்ஹார விழா நடைபெறுவதே இல்லை. காதர் எனும் இஸ்லாமியரால் கட்டப்பட்ட நவாப் மண்டபத்தில் ஆடி கிருத்திகை போன்ற திருவிழாக்கள் கோலாகலமாக இஸ்னாபின் அவர்கள் வாத்தியம் இசைக்கிறார்கள். சேத்துப்பாட்டிற்கு போலூர் அருகாமையில் உள்ள தேவிகாரம் மலையில் குடிகொண்டிருக்கும் சிவனுக்கும் அனுதினமும் வெந்நீர் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதேபோல் திருத்தணி கோவில் முதல் பிரகாரத்தில் உள்ள பல முருகனுக்கு ஆருத்ரா அன்று சிறப்பான அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. திருத்தணி முருகன் கோவில் சிறப்பு மிக்க தலம் என்பதால் திருத்தணிகை என கூறப்படுகிறது. திருத்தணி முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் 5வது படை வீடாக கொண்டது திருத்தணிகை. இது முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற பிறகு கோபம் தணிந்து அமர்ந்த தலம் என புராணங்கள் கூறப்படுகிறது. திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் கிடையாது மற்றும் காவடி எடுக்கும்போது நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருளும் கட்டி எடுப்பது தனி சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. திருத்தணி முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் சிறப்புமிக்க தலமாகும். இது ஒரு கோபம் தணிந்த தலம் என்பதால் சூரசம்ஹாரம் நடைபெறும் விழா இங்கு நடைபெறுவதில்லை. திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் கிடையாது. இந்த கோவில் தனி சிறப்பாகும். நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே வழக்கத்தில் இருக்கிறது. திருமால் ஆலயங்களைப் போன்று முருகப்பெருமானின் திருபாத சின்னத்தை சடாரி பக்தர்கள் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோவில் தனி சிறப்பு மிக்க பூஜையாகும். சூரபத்மனை வதம் செய்தபன் முருகப்பெருமான் இங்கு வந்து தங்கியதால் இந்த இடத்திற்கு திருத்தணி என பெயர் வந்தது. மேலும் இங்கு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் பயம் நீக்கியதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருத்தணிகை என்ன சிறப்பு என பார்க்கலாம். திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீக்கப்பெற்று அருமையான கல்யாண வரம் தருகிறது. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு தடைகள் நீக்கவும் உடல் நோய்களை தீர்க்கவும் மன அமைதி பெறவும் பக்தர்கள் வழிபடும் ஒரு பரிகார கோவிலாகவே கருதப்படுகிறது. திருத்தணி முருகன் கோவில் உயரமான கருவறை கோபுரத்தை கொண்டிருக்கிறது. இங்குள்ள ஆபத்காய விநாயகர் வணங்கிய பிறகு பக்தர்கள் கோவிலை விட்டு வெளியேறுகிறார்கள். திருத்தணி கோவிலில் வழங்கப்படும் விபூதி சந்தனம் ஆகியவை தீராத நோய்களை நீக்கும் மருந்தாகவே கருதப்படுகிறது. கர்நாடக சங்கீத மேதைகள் ஒருவரான முத்துச்சாமி தீட்சிதர் திருத்தணி முருகனை பற்றி சிறப்பாகவே பாடியுள்ளார் என கூறப்படுகிறது. திருத்தணி முருகன் கோவில் தல வரலாறு. சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் கோபம் தணிந்து வள்ளி மற்றும் தெய்வயானையுடன் சாந்தமாக அமர்ந்த இடமே திருத்தணிகை. இது முருகனின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடாக இருக்கிறது. சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்தவன் முருகன் திருத்தணிக்கு வந்தார். அங்கு வள்ளி மற்றும் தெய்வயானையுடன் அமர்ந்து தன் கோபம் தணிந்து கொண்டார்.
இதனால் இந்த கோவில் தணிகை என்று பெயர் பெற்றது. பின்னர் திருத்தணி என்று அழைக்கப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகள் 5ஆம் படை வீடு சிறப்புமிக்க கோவிலாகும். இங்கு முருகப்பெருமான் சாந்த ஸ்வரூபமாக காட்சி மக்களுக்கு அளிக்கிறார். வள்ளலார் கண்ணாடியில் முருகப்பெருமான் தரிசனத்தை திருத்தணி முருகனிடம்தான் பெற்றார் என கூறப்படுகிறது. தணிகை மலை, திருத்தணி என வேறு பெயர்களும் சிறப்பாக அமைக்கிறது. பின்னர் போர்களில் ஏற்பட்ட கோபம் தணிந்து முருகப்பெருமான் அமர்ந்த இடம்தான் திருத்தணி. இந்த இடத்திற்கு தணிகை மலை என்ற பெயரும் உள்ளது. தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் பயம் நீக்கியதால் இந்த இடத்திற்கு திருத்தணிகை என பெயர் வந்துள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.